பைத்தானில் பாருங்கள் ஒரு 3 நம்பரை எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணுறது, கேஸ்டிங் மெத்தடை பயன்படுத்தி எப்படி மல்டிப்ளை பண்ணுறது சொல்லி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஜஸ்ட் என்டர் கொடுத்தாச்சு. பி ஈக்குவல் டு அதே மாதிரி வந்து பி ஈக்குவல் டு இன்புட்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட் கொடுத்தாச்சு, ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தாச்சு. ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்றேன். அடுத்தது வந்து சி ஈக்குவல் டு இன்புட்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த மூணையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ டியில் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். டி ஈக்குவல் டு ஏ ஸ்டாரு பி ஸ்டாரு அதே மாதிரி சின்னு கொடுத்தாச்சு. அதாவது டி ஈக்குவல் டு ஏ ஸ்டாரு பி ஸ்டாரு சின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் சொல்லி கொடுத்துட்டு அதில் வந்து நான் டி கொடுத்துட்றேன். டியை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஏயில் ஒரு வேல்யூ, பியில் ஒரு வேல்யூ, சியில் வேல்யூ 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி டியில் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல ரன் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூ கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 கொடுக்குறேன், என்ட்ரு கொடுத்துட்டேன். அடுத்த வேல்யூ கேட்குது 2ன்னு கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்த வேல்யூ கேட்குது 2ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ 3 2 கொடுத்துட்டேன். 2 கொடுத்து ஜஸ்ட் என்ட்ரு தட்டணும்னா என்ன சொல்லுது பாருங்கன்னா, அதாவது கேனாட் மல்டிப்ளை நான் இன்டிஜர் டைப்பு, அதாவது இன்டிஜர் இல்லாத டைப்பை வந்து நான் மல்டிப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லுது. அப்போ என்ன சேர்க்குன்னு இந்த இடத்துல கேஸ்டிங் மெத்தடை பயன்படுத்துன்னு இந்த இன்புட்டுக்கு முன்னாடி, அதாவது இந்த நம்பரை வந்து நம்ம வந்து இன்டிஜராக மாற்றுறதுக்கு என்ன செய்யணும், இதுக்கு முன்னாடி வந்து நான் இன்டிஜர்னு ஒரு இது வந்து நான் சேர்க்கணும். அப்போ ஐஎன்டின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு கொடுத்துருங்க. அப்போ என்ன செய்யும், அந்த வேல்யூ வந்து இன்டிஜராக மாறிக்கும். அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு நம்பருக்கு முன்னாடி அதாவது ஐஎன்டின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டு அதே மாதிரி இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட வேண்டியது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் கொடுத்துருங்க. 3 வேல்யூக்கும் கரெக்டாக கொடுத்துட வேண்டியது. ஐஎன்டி ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு கொடுத்துட வேண்டியது. இந்த மாதிரி கொடுத்துட வேண்டியது. கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதே 2 கொடுக்குறேன், ஒரு என்ட்ரு தட்டுறேன், 2 கொடுக்குறேன், என்ட்ரு தட்டுறேன், 2 கொடுக்குறேன், 3 வேல்யூ கொடுத்துறேன். ஜஸ்ட் என்ட்ரு தட்டினோன்னே 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே பாருங்கள் 8ன்னு சொல்லி ஆன்சரை போட்டுருச்சு.